வணக்கம் பிள்ளைகளே. இன்று நம்முடைய முக்கியமான பாடமான குடியரசு முறை மீறல் இயக்கம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் பற்றி பேசுவோம். இதை மகாத்மா காந்திஜி நம்முடைய சுதந்திரத்துக்காக தொடங்கினார். இந்த இயக்கத்தில் மக்கள் சட்டங்களை மீறி அவர்களின் எதிர்ப்பை அமைதியாக சொல்லினார்கள். இப்போது அதை ஒரு கேள்வி பதில் விளையாட்டாக அறிந்து கொள்வோம். தயாரா? தயாரா இருக்கிறேன். நீங்களும் தயாரா? குடியரசு முறை மீறல் இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? A 1920, B 1930, C 1940. இது 1920. சரியில்லை. சரியான பதில் 1930. மகாத்மா காந்தி இதை மார்ச் மாதம் தொடங்கினார். இயக்கத்தின் முக்கியமான காரணம் எது? A உப்பு சட்டம், B கல்வி, C விளையாட்டு. இது நிச்சயமாக கல்வி. அதுவும் தவறு. சரியான பதில் உப்பு சட்டம். மக்கள் தனியாக உப்பை தயாரிக்க முடியாதபடி பிரிட்டிஷ் அரசு கட்டுப்பாடு விதித்தது. உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கப்பட்டது? A தாண்டி, B சென்னை, C டெல்லி. இது சென்னை தானே? இல்லை, இது தாண்டி. காந்திஜி 240 கிலோமீட்டர் நடந்து சென்று உப்பை உருவாக்கினார். இயக்கத்தின் தலைவராக இருந்தவர் யார்? A சுபாஷ் சந்திர போஸ், B மகாத்மா காந்தி, C ஜவஹர்லால் நேரு. சுபாஷ் சந்திர போஸ். சரியானது மகாத்மா காந்தி. இந்த இயக்கம் நடந்து சென்ற காலம் என்ன? A 1930 1934, B 1940 1944, C 1915 1919. ஆயிரத்து 1940 1944. சரியான பதில் 1930 1934. உப்பு சட்டத்தை மீறிய நிகழ்வை எவ்வாறு அழைக்கப்பட்டது? A தாண்டி ஊர்வலம், B நவராத்திரி, C காளி பூஜை. தாண்டி ஊர்வலம். சரியான பதில். இயக்கத்தில் மக்கள் எந்த விஷயத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர்? A வரி, B கல்வி, C மருத்துவம். கல்வி. அவரு சரியான பதில் வரி. இந்த இயக்கம் எந்த நகரில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தியது? A மும்பை, B சென்னை, C அமிர்தசரஸ். சென்னை. அவரு சரியான பதில் மும்பை. மகாத்மா காந்தி அமைதியாக போராடிய முறைக்கு என்ன பெயர்? A சத்தியாகிரகம், B தியாகம், C போராட்டம். சத்தியாகிரகம். சரியான பதில். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்கள் எதை புறக்கணித்தனர்? A ஆடை, B
பிரிட்டிஷ் பொருட்கள். சி. உணவு. ஆடை. அவரு சரியான பதில் பிரிட்டிஷ் பொருட்கள். இப்போ வரை உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. நான் சில தவறான பதில்களை அளித்தேன், ஆனால் இனி இந்த விளையாட்டின் மூலமாக என்னை கற்றுக்கொள்கிறேன். அதுவே நம் நோக்கம். பிள்ளைகளே, நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறீர்களா? மறக்காமல் காந்திஜியின் தியாகத்தையும் அமைதி போராட்டத்தை நினைவில் கொள்வோம்.